Hi friends, welcome to my channel Divashni Version. ஸோ அன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா குடைவரி கோயில் அன்னைக்கு பார்த்தது வந்தோட பாதி கண்டினியூஸ். அன்னைக்கு பாதி வீடியோஸில் நம்ம பார்க்கல, மேலே உள்ளது மட்டும் பார்த்தோம். கீழே மலையை குடஞ்சி கட்டின இந்த குடைவரி கோயில் பார்க்கல. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி மலையை குடஞ்சி கட்டியிருக்காங்கன்னு. அந்த இதிலே பாருங்கள், ஜன்னல் மாதிரி அந்த கல்லுலேயே கேப் விட்ருக்காங்க பாருங்கள் மேலே. இது உள்ளே ஒரு அம்மன் கோவில் இருக்குது, உள்ள ஒரு அம்மன். இந்த பாருங்கள், எங்கள் பையன் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். இது எல்லாமே இந்த மலையை குடஞ்சி கட்டினது தான். இந்த பாருங்கள், ஜன்னல் மாதிரி உள்ள சூப்பராக இருந்தது, நல்லா அருமையாக இருந்தது. இது ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரன்ஸ் உள்ளது. இது உள்ள மண்டபம். இது நாங்கள் ஆல்ரெடி மேலே போயிட்டு வந்த வீடியோ கிளிப். அந்த மேலே கோயில் முருகன் கோயில்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணிட்டு தான் கீழே இந்த ஸ்டெப்புக்கு கீழே தான் அந்த மலையை குடஞ்சி மேலே முருகன் கோவில், கீழே சிவன் பார்வதி அங்கே அம்மன் கோயில் இருக்குது. இது அங்கே கோயிலில் உள்ள யானை. இதுதான் அந்த இதுக்கு கீழே, அந்த மலைக்கு கீழே நம்ம போனோம் பார்த்தீங்களா, அந்த மலை மேலே இருந்து இருந்த பாருங்க. இதுலேருந்து நான் காமிச்சிருவேன். இந்த மலைக்கு மேலே எடுத்துருப்பேன். இந்த பாருங்க தெரியுது பார்த்தீங்களா, இது மேலே. இந்த மலையை குடஞ்சி இதுதான் கீழே மலையை குடஞ்சி கட்டியிருக்காங்க. எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள், அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள். சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே மலை ஃபுல்லாகவே சிவன் தான். இது எல்லாமே மலை. இதில் ஒரு 3-4 சிவன் கோவில் இருந்துச்சு. நிறைய வவ்வால்லாம் அடைஞ்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே ஒரு பைரவர் இருந்தார். சிவன் பெரிய சிவன் ஒன்று இருந்தது. இதில் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இது எல்லாமே கல்லுலே பாருங்கள், இப்படி கல்லுலே செதுக்கி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லாயிருக்கு. தொழில் துறையில் இதை பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு அண்ணா அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க அதுக்குள்ளே அந்த இதுக்குள்ளே உள்ள பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே இந்த புறாப்பாங்க, அதுக்குள்ளே அந்த நவபாசத்தினால செஞ்ச சிலைகள்லாம் இருந்தது. அது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகேன்னு நம்ம எடுக்கல. பட் மற்றபடி சூப்பராக இருந்துச்சு. அந்த உள்ள அந்த அண்ணன் உள்ளே அந்த ஓம்ங்கிற ஒரு சவுண்ட் மாதிரி அவர் பண்ணார். அந்த ஓம் அப்படியே எதிரொலிச்சிச்சு. அமைதியாக நல்லா இருந்துச்சு. ரொம்ப மன அமைதியாகவும் இருந்துச்சு. அவங்க கைலாயம் இந்த மாதிரி மலையில் ஒர்க் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அது மாதிரி உள்ள சிவன் தான் இங்கே இருக்குது. ஆனால் நவபாசனா சிலைகளை உருவாக்கி செஞ்சு உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது லைட்டாக எடுத்துருப்பேன். பட் வீடியோ உள்ளே அலோடு இல்லாதனால நீங்கள் எடுக்கலை. பட் நல்லா இருந்துச்சு. நீங்களும் நெக்ஸ்ட் டைம் போனால் இது மாதிரி குன்றக்குடியில் மேலே உள்ள மலையை மட்டும் பார்த்துடாம கீழே குடைவரி கோயிலும் இருக்குது. பட் எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது. நான் எத்தனையோ டைம் போயிருக்கேன். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அதை பார்த்தேன். எனக்கே தெரியாது. கொஞ்சம் உள்ளே போனேன். இங்கே கீழே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு இது பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.